இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அப்படின்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருப்பாங்க. ஓகே, அவருக்கு வந்து ஆஹ், சலுகை எடுத்துக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம், 3 ஷர்ட் 999 சொல்றாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? 3 ஷர்ட் 999 இருக்கிறதுல அவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் ஏற்கனவே கிடைச்சிருக்கும். அந்த பெனிஃபிட்டை நம்மளுக்கு சொல்லி அதுலயும் ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் போட்டு நம்மளுக்கு விக்கிறாங்க இல்லையா? ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னாலே என்னன்னா ஒரு சலுகை. ஸோ அந்த ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு வந்து இஸ் entitled டு டேக் த கிரெடிட் ஆஃப் இன்புட் டாக்ஸ். எது சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸாக இருக்கட்டும், ஓகேவா? அதில் ரிஜிஸ்டர்ட் பர்சன் வந்து அந்த சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் பண்ணும்போது ஒரு சலுகை அப்படின்னு சொல்றது தான் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட். அந்த சலுகை மூலமா அவனோட பிஸ்னஸை வந்து ஃபர்தரா அவன் வந்து இந்த இந்த கோர்ஸ் ஆஃப் அவன் பிஸ்னஸ் வந்து கண்டினியூ கேரி பண்ற மாதிரி இருக்கணும். அண்ட் இட் should பி credited டு தி எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் ஆஃப் சச் பர்சன். சரியா? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் ஆஃப் சச் பர்சன் அப்படின்னா வந்து அந்த இது இப்போ ஆன்லைன் மோடு தானே எல்லாமே. ஸோ அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட இது வந்து இன்புட் டாக்ஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோடது வந்து சலுகையை வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல செட் அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட். இது யார் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சன் வந்து ரிஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணும். ஓகே, அந்த கம்பெனி வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பிசினஸ் ரன் ஃபுல் ஃபிளெஜ் கம்பெனியா இருக்கணும். அண்ட் he satisfies prescribed இது. அண்ட் அவர் வந்து he claims for ITC இந்த மேனர், அதாவது செக்ஷன் 49ல எப்படி சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ராப்பரான மீன்ஸ்ல இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தென் he becomes eligible for ஐடிசி. ஓகே, ஐடிசின்றது எப்படி இதுவாகும்? யார் அவைல் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல வந்து கிரெடிட் ஆயிடும். இது இன்னொன்னு, இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஆக்சுவல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடந்திருக்கணும், ரெசிபியன்ட் அதை வாங்கியிருக்கணும், டெபிட் நோட்ஸ் வந்து இன்வாய்ஸ் ஆர் டெபிட் நோட்ஸ் வந்து சப்ளை ரெசிபியன்ட்டுக்கு கொடுத்துருக்கணும். சப்ளையர் வந்து ஷுட் இன்டிமேட் ரெசிபியன்ட்டுக்கு ஆன் ஃபர்னிஷிங் ஆஃப் டீடைல்ஸ் இன் ஜிஎஸ்டிஆர் 3B இல்லை ப்ராப்பரா இந்த பார்ப்பா இந்த டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இன்னைக்கு நடந்திருக்கு, இந்த கூட்ஸ் வந்து நான் அனுப்பிச்சிருக்கேன்ற டீடைல்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டிஆர் 3Bல ஆன்லைன்ல அவங்க ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ அதெல்லாம் ஸ்க்ரூட்டனி பண்ணி ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்துட்டு சரி இந்த பர்சனுக்கு ஐடிசி வாங்குறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தருவாங்க. இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? மித்ரா இருக்கீங்களா? அக்ஷயா மித்ரா இருக்காங்களா அவங்க 2 பேரும்? இல்லை. ஓகே, மித்ரா இருக்காங்களா? சரி, மித்ரா லைன்ல இருக்காங்களா? மித்ரா லைன்ல இருக்காங்க, பட் ஆனா மியூட் எடுக்க முடியல. ஓகே, ஃபைன். இது வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க கண்ணா, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ்ல இது கேட்பாங்க, ஓகேவா? ஒரே நிமிஷம் செல்லம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ஒரு 5:30க்கு முடிச்சிடுறேன்டா. ஓகே, சாரி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு கிளாஸ். சிவானி கேக்குறதா சிவானி? குட் ஈவினிங் சிவானி. குட் ஈவினிங் அண்ணா. ஐடிடில வந்து ஒரு ஒரு நியூ டாபிக் எடுக்கிறேன் இன்டைரக்ட் டாக்ஸ்ல. அதோட ஓவரால் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணும்போது நம்ம கண்டினியூ ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் சிவானி. ஓகே,
நாளைக்கு தான் அதை டீட்டெயில்டா எடுக்க போறேன். டிடி வந்து ஒரு ஸோ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ன்ற ஒரு கான்செப்ட் இன்டைரக்ட் டாக்ஸ்ல. அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட கான்செப்ட் எப்படின்னா, டாக்ஸ் பே பண்றதுக்கு அதாவது கூட் ஆர் சப்ளை, இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்ல சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் நடக்கிறது, கஸ்டமர்ஸ்க்கு வந்து பன்னீர் 65 அதெல்லாம் கொடுக்குறாங்க. அது பண்ணும்போது இஃப் த ஹோட்டல் ஓனர் இஸ் ரெஜிஸ்டர்ட் பர்சன்னா, அப்போ அவர் வந்து இன்புட் டாக்ஸ் ஒரு சலுகை மாதிரி எடுத்துக்கலாம். பே பண்றதுல டாக்ஸ் பே பண்றதுல ஒரு சலுகை மாதிரி, நான் 40 ரூபா பே பண்றேன்னா அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எனக்கு அவைல் பண்ணேன்னா 36 ரூபாய் பே பண்ணா போதும் டாக்ஸா, அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோடது. ஓகேவா? ஓகே. ஸோ அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து இட் இஸ் எலிஜிபிள் ஃபார் ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸ். அதே மாதிரி அந்த பிசினஸ் வந்து ரொம்ப ப்ராப்பரா ரன் ஆயிட்டே இருக்கணும். ரெசிபியன்ட்டும் வந்து அந்த கூட வாங்கியிருக்கணும். பேசிக்லி ஒரு கஸ்டமர் வந்து ஷுட் ஹவ் ரிசீவ்டு த ஃபுட் அந்த மாதிரி. அதே மாதிரி இவர் பில் கொடுத்துருக்கணும், சப்ளையரும் வந்து இவ்வளோ இருக்குன்ற பில்லு கொடுத்துருக்கணும். இல்ல ரா மெட்டீரியல்ஸ் வந்து யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் ஓனர் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற இடத்துல இருந்து இன்வாய்ஸ் வந்து இந்த ஹோட்டல் ஓனருக்கு வந்திருக்கணும். இந்த மாதிரி இதுவா இருந்தா சப்ளையர் இன்னொன்னு ஜிஎஸ்டி அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபைலிங்ஸ். அதுல ஒரு ஃபைலிங் பேர் வந்து ஜிஎஸ்டிஆர் 3B. அதை ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்கன்னா சப்ளையர் ஷுட் இன்டிமேட் தி ரெசிபியன்ட் ஆன் ஃபர்னிஷிங் ஆஃப் டீடைல்ஸ். அப்போ ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஒரு சலுகை அவைல் பண்ணணும்னா அவர் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கரெக்டா நடந்திருக்கணும். ரெசிபியன்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணியிருக்கணும். சப்ளை ரெசிபியன்ட்டுக்குப்பா நான் ஜிஎஸ்டிஆர் 3Bல ஃபைல் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்கணும். இன்வாய்ஸ் ஆர் டெபிட் நோட் வந்து ஷுட் ஹவ் பீன் இஷ்யூட் பை தி சப்ளையர் டு த ரெசிபியன்ட். இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்ததுன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை அவைல் பண்றதுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு இருக்காது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இது என்னன்னா நம்ம இத்தனை இன்புட் ஜிஎஸ்டினா டாக்ஸ் பே பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல, அந்த டாக்ஸ் பே பண்றதுலயும் ஜிஎஸ்டி கவுன்சில் சலுகைகள் கொடுக்கறது அப்படின்றத வந்து நம்ம இங்க பாக்குறோம். இப்போ இதுல வந்து முக்கியமான இது என்னன்னா நிறைய டாக்குமெண்ட்ரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு இன்புட் டாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது. என்னெல்லாம் அப்படின்னா, இன்புட் டாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது இன்வாய்ஸ் காப்பி கண்டிப்பா இருக்கணும், டெபிட் நோட் காப்பி கண்டிப்பா இருக்கணும், பில் ஆஃப் என்ட்ரி காப்பி வந்து கண்டிப்பா இருக்கணும். பில் ஆஃப் என்ட்ரின்றது இந்த இம்போர்ட்ஸ் பண்ணும்போது ரைஸ் பண்ற காப்பி. அப்புறம் அதே மாதிரி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். அக்ஷயா, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாரா? அஷிதா, இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருக்குன்னா? வெரி குட். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னா, நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம்ல வஷிதா, இது நிறைய வாட்டி டிஸ்கஷன் பண்ணிருக்கோம். ஸோ இன்புட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னா, இட்ஸ் ஆஃபீஸர் ஆஃப் த சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் போத் ஹூ ரிசீவ்ஸ் தி இன்னும் எக்ஸாம்பிளா சொல்றேன் பாருங்களேன். ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மும்பைல இருக்கு. ஓகே, அதோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கார்ப்பரேட் ஆஃபீஸ சொல்றாங்கல்ல, அதை தான் வந்து இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? புரியுறதா? ஆயிஷாக்கு புரியுறதா? அஸ்வினிக்கு புரியுறதா? விஜயலட்சுமி, ஸ்ரேயா, மித்ரா, அக்ஷயா, வஷிதா, சிவானி. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்னா யாருன்னா, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ்ல தேங்க்யூமா, ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் இருப்பாங்க. அதுல 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அவங்களோட அக்கௌண்ட்ஸையும் வந்து அவங்களோட இன்வாய்ஸஸையும் இவங்க டேக் ஓவர் பண்ணும்போது this XYZ Limited will be called as a input service distributor who takes care of all the remaining facilities work. அப்ப இந்த இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரோட கான்செப்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ரைஸ் பண்ற இன்வாய்ஸா இருக்கலாம், இல்ல அவர் ரைஸ் பண்ற கிரெடிட்டோட நோட்டா இருக்கலாம். ஆனா இந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து எப்பவுமே யார் அவைல் பண்ணிக்க முடியும்?
ரிஜிஸ்டர்ட் பர்சன் தான் அவைல் பண்ணிக்க முடியும். அண்ட் அவர் வந்து அவரோட ப்ராப்பர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனை GSTR2ல கண்டிப்பா அப்டேட் பண்ணியே ஆகணும். இதுல எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் தான், அதுல ப்ராப்ளமே கிடையாது. ஆனா எந்த ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சனை ஃப்ராடு மூலமாவோ இல்ல வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் மூலமாவோ இல்ல ஏதாவது ஒரு ஃபேக்டை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ண மூலமாவோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கொடுக்காது, கொடுத்திருந்தாலும் கேன்சல் பண்ணிடும். ஓகேவா? அதே மாதிரி இன்புட் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்கு. டெபிட் நோட்ஸ்லாம் வந்து எய்தர் சப்ளையர் வந்து ஃபர்னிஷ் பண்றது வந்து ஃபார்ம் GSTR1ல பண்ணுவாங்க, இல்ல யூசிங் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலமா பண்ணுவாங்க. அப்போ அன்லெஸ் அண்ட் அன்டில் இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலமாவோ இல்ல GSTR1லயோ அவங்க ஃபர்னிஷ் பண்ணலைன்னா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிடைக்காது. அப்போ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி ஹாஸ் டு பி அடாப்டட். அதே மாதிரி எல்லாத்தையும் ஃபார்ம் GSTR2Bல எல்லா இன்வாய்ஸஸும் எல்லா டெபிட் நோட்ஸும் ஷுட் பி கம்யூனிகேட்டட். அப்படின்றது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் பேன் கார்டு வேணும்னா நான் என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ற மாதிரி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வேணும்ன்றதுக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும். ஓகே, இப்போ இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டோட மெயின் கிரக்ஸ் பார்க்கலாம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்க? ஓகேவா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து ஆஃப் GST வந்து யூட்டிலைஸ் பண்றது, ஐடிசி ஆஃப் IGST வந்து யூட்டிலைஸ் பண்றது எப்படின்னா எய்தர் வந்து இன் எனி மேனர் இன் ப்ரொபோர்ஷன் இதுல வேணா பண்ணிக்கலாம் ஐடிசி ஆஃப் GST. ஆனா இன்புட் டாக்ஸ் ஆஃப் CGST வந்து ஃபர்ஸ்ட் இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் IGST, அதுக்கப்புறம் தான் இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் IGST. ஒரு நிமிஷம். ஏன் வஷிதா நம்ம சம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தோம்ல கண்ணா? என்னடா சம்ஸ் காணோம்? ஒரு நிமிஷம். ஓகே, போட்டிருக்கேன் சாரி கண்ணா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, ஐஜிசி கிரெடிட் வந்து எப்படி அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐடிசி அவைலபிள் ஆன் அக்கௌண்ட். மூணு டைப் ஆஃப் டாக்ஸஸ் இருக்குடா. இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி, குட் சர்வீசஸ் டாக்ஸஸ், சென்ட்ரல் குட் சர்வீசஸ் டாக்ஸ், ஸ்டேட் குட் சர்வீசஸ் டாக்ஸ். இன்டகிரேட்டட் குட் சர்வீசஸ் டாக்ஸ் எப்போ அவைல் பண்ணிப்போம் வஷிதா? டியூரிங்
between the states. CGST SGST யும் intra state இல்லையா? IGST நம்ம எப்ப அவைல் பண்ணிக்கிறோம்னா ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நடக்கிறதுனா அப்ப IGST பேபிள். ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே இப்ப தூத்துக்குடியில இருந்து திருச்சி, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை, அப்புறம் மதுரையில இருந்து விருதுநகர், அந்த மாதிரி இதுதான் சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் அப்ளிகபிள். அப்போ நான் ஐடிசி எனக்கு எப்ப நான் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் போட்டிருக்கேங்கன்னா ஐஜிஎஸ்டி கிரெடிட் இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் ஐஜிஎஸ்டி பேமெண்ட். எனக்கு இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன் பண்றேன், எனக்கு ஐஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா, எனக்கு ஐஜிஎஸ்டி கிரெடிட் சலுகை இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அந்த சலுகையை ஐஜிஎஸ்டி டாக்ஸ் லயபிலிட்டிக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். அந்த ஐஜிஎஸ்டி கிரெடிட் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது அடுத்தது என்ன ரேட்டிங் பண்ணுவேன், சிஜிஎஸ்டிக்கு பண்ணிப்பேன். சரியா? அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டி பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் இட் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் ஐஜிஎஸ்டி, அந்த நெக்ஸ்ட் இட் வில் பி யூட்டிலைஸ்டு ஃபார் சிஜிஎஸ்டி. அப்படியே மிஞ்சி கொஞ்ச நாள் இருந்தது. அதாவது இப்படி எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ 40,000 உங்களோட டாக்ஸ் லயபிலிட்டி, ஐஜிஎஸ்டி டாக்ஸ் லயபிலிட்டி. ஓகே, லயபிலிட்டினா நீங்க பே பண்ண வேண்டியது. இப்போ ஐஜிஎஸ்டில வந்து வர எனக்கு கிரெடிட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்ல எனக்கு வந்து 1 லேக் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 லேக் கொடுத்துருக்காங்க. நான் இந்த 40,000 ரூபாய் பே பண்ணணும். அப்ப இந்த 1 லேக் இங்க எடுத்துக்கலாமா? அப்ப நான் இது வந்து இந்த கிரெடிட் அங்க ஆஃப்செட் பண்ணா 1 லேக்குக்கு 40,000க்கு எடுத்துக்கிறேன் ஃபுல்லா. அப்ப 40,000 எனக்கு பே பண்ணாத மாதிரி ஆயிடும். அப்ப எனக்கு ஐடிசி வந்து எவ்வளோ கிரெடிட் அவைலபிளா இருக்கும்? இன்னும் மைனஸ் 40,000னா 60,000. அப்புறம் பார்த்தோன்னா என்னோட எஸ்ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. எவ்வளோ? சாரி, சிஜிஎஸ்டி அமௌண்ட் கொஞ்சம் இருக்கு. அது என்ன 20,000 ரூபாய் சொல்றாங்க. சிஜிஎஸ்டி ஓடதுலேருந்து கூட நான் ஐஜிஎஸ்டி ஓடது எடுத்துக்கலாம். அப்ப 60,000 எடுத்துக்கிறேன்னா இங்க என்ன ஆயிடும்? மைனஸ் 20,000, இங்க 0 ஆயிடும். இங்க அந்த இதுல இருந்து கிரெடிட் எடுத்துட்டோமா 20,000, அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 40,000. அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டில எனக்கு வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் பே பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி 10,000 ரூபாய் பே பண்ணணும் அப்படின்றாங்க. அப்ப பார்த்தா ஐஜிஎஸ்டில ரிமைனிங் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. அந்த 40,000 ரூபாயில 10,000 ரூபாயில ஆஃப்செட் பண்ணி அதையும் நல்ல எனக்கு அப்ப ஐஜிஎஸ்டி கிரெடிட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 30,000. அப்பனா ஐஜிஎஸ்டி வந்து எவ்வளவு சிக்னிஃபிகண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் ஐஜிஎஸ்டி பண்ணிக்கிறேன். ரிமைனிங் கிரெடிட் எல்லாம் சிஜிஎஸ்டிக்கும் எஸ்ஜிஎஸ்டிக்கும், யூடிஜிஎஸ்டினா ஒண்ணும் இல்ல, யூனியன் டெரிட்டரி குட்ஸ் சர்வீசஸ் டாக்ஸ், அதுக்கு நான் பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரூல் கணும். இப்ப சிஜிஎஸ்டி எனக்கு பே பண்ணணும். ஓகேவா? இதே டாபிக் அப்படியே கீழே எடுத்துன்னு போறேன். இப்ப இதுல சிஜிஎஸ்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிஜிஎஸ்டி கிரெடிட் வந்து எனக்கு 10 இதுவா இருக்குன்னா 40,000 ரூபாய் எனக்கு கட்டுற மாதிரி இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சிஜிஎஸ்டிக்கும் சிஜிஎஸ்டிக்கு தான் பண்ணணும். அப்ப 40,000 ரூபாய் கொடுத்துட்டேன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 60,000. அப்புறம் சிஜிஎஸ்டிக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஐடிசி ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் சிஜிஎஸ்டி and remaining credit if any towards the payment of IGST. அடுத்தது IGST வராங்க. ரிமைனிங் கொஞ்சம் கிரெடிட் ஐஜிஎஸ்டிக்கு நான் 10,000 பே பண்ணோம்னா இந்த 60,000ல இருந்து நான் 10,000 எடுத்துக்கலாம். அப்ப எவ்வளவு ஆகும்? இது 10,000, இது எவ்வளவு ஆகும்? 50,000 ஆயிடும். அப்புறம் எனக்கு வந்து should be utilized before utilizing ITC on account of SGST towards the payment of integrated tax. அப்படியும் வந்து மிச்சமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கோ யூடிஜிஎஸ்டிக்கோ இது கொடுக்க கூடாது. இதுக்கு கொடுக்கவே கூடாது. வெறும்னா இந்த சிஜிஎஸ்டி கிரெடிட் ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பே பண்ணிட்டு ஐஜிஎஸ்டி கொடுத்துட்டோம். இதே மாதிரி சிச்சுவேஷன் எஸ்ஜிஎஸ்டிக்கு வருது. எஸ்ஜிஎஸ்டி ஓகேவா? எஸ்ஜிஎஸ்டி இங்கேயும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டுவர்ட்ஸ் பேமெண்ட் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டில பண்ணிடணும். 40,000 ரூபாய் முடிஞ்சிச்சு. ரிமைனிங் வரதையும் ஐஜிஎஸ்டில பண்ணோம். ஒரு காலமும் ரிமைனிங் இருக்கிற 50,000 எனக்கு
சிஜிஎஸ்டில பேமெண்ட் பண்ணணும் இல்ல யூடிஜிஎஸ்டில பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சாரி சிஜிஎஸ்டிக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஜிஎஸ்டியோடது ஃபர்ஸ்ட் எஸ்ஜிஎஸ்டி அப்புறம் ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டியோடது ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டியோடது ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டி, அடுத்தது சிஜிஎஸ்டி, அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி, அடுத்தது யூடிஜிஎஸ்டி. இந்த 3 ஆப்ஷன்ல தான் நம்ம we are supposed to or the ITC council credits the ITC availability in the electronic credit register for a registered person and utilization process or ranking goes by like this. புரியுதா எல்லாருக்கும்? ஸோ ஐடிசியில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் எதுன்னு கேட்டோம்னா ஐடிசி என்ன, ஐடிசி எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்ல கிளைம் பண்ணோம், ஆர்டர் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஐடிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நான் இந்த இதோட முடிக்கிறேன் கண்ணா. உங்களுக்கு வந்து 3 ரெக்கார்டிங் அனுப்பிச்சி விடுறேன் ஐடிசியோடது, கோத்ரூ பண்ணுங்க சரியா? ரெக்கார்டிங் பண்ணிட்டு எனக்கு எல்லாருமே எனக்கு ஃபீட்பேக் வேணும். எந்த ரெக்கார்டிங் நல்லா அதில் வந்து புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா அதுல வந்து புரிஞ்சிரும், நான் அதுல நோ டவுட். ஏதாவது அந்த ரெக்கார்டிங்ல எனக்கு உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் சொல்லி தருவேன், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அண்ட் ஃபார் ஆயிஷா அண்ட் அவங்க பேர் என்ன, சிவானி, ஓகேவா கண்ணா? நீங்க டிசம்பர்ல தான் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? அதனால அடுத்த ரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு கிளாஸ்ல வரும்போது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் திருப்பி ஒரு வாட்டி நான் கோத்ரூ பண்ணுவேன் சரியா? ஸோ இப்போ வந்து ஸோ ஃபார் விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஆயிஷா, விஜயலக்ஷ்மி, அஸ்வினி, ஸ்ரேயா, ஐடிசி பாருங்க கண்ணா. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? ஆனால் ஐம் பிரிட்டி ஷுர் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி ஈஸிலி. டஃப்பாக இருக்காது. ஸோ ஐடிசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிடபிள்யூக்கு இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சிடபிள்யூ எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு இன்டர் லெவலுக்கு இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட் ஐடிசியில். மற்ற கொஷின்ஸ் எல்லாமுமே ஈக்குவல், மற்ற கொஷின் எல்லாமே இம்பார்ட்டன்ட். பட் ஸ்டாண்டிங் அட் த ப்ரையாரிட்டி ஒன்ன்றது இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். வீடியோ பாருங்க, எனி டவுட்ஸ் என்கிட்ட கேளுங்க சரியா? இது ஒரு ஹை வியூ ஆஃப் ஐடிசி கண்ணா. ஸோ நாளை கிளாஸ்ல வி வில் டேக் அப் ஐடிசி சம்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதோட நான் வந்து கிளாஸ் முடிக்கிறேன் இன்னைக்கு. இது வந்து ஒரு இன்ட்ரடக்டரி கிளாஸ் தான் சிவானி. ஓகே, ஸோ நான் நாளைக்கு வந்து நியூ சாப்டர் எடுப்பேன், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் டைரக்ட் டாக்ஸ்ல. ஸோ அதுலேருந்து நீங்கள் ஆசீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நாளைக்கு வர கிளாஸஸ்லேருந்து நீங்கள் ஆசீஸ் எல்லா கிளாஸுமே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா கண்ணா? சூப்பர். ஆயிஷா ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? அக்ஷயா, ஆயிஷா, அஸ்வினி, மித்ரா, ஸ்ரேயா, வஷிதா, விஜயலக்ஷ்மி, கோத்ரூ பண்றீங்களா? பண்ணிட்டு இங்க பாருங்களேன், நான் இங்க வந்து உங்களுக்கு இது போட்டிருக்கேன், ஐடிசி இன்புட், ஐடிசியோடது இந்த இது அப்படியே கண்டினியூஸா ஐடிசில இருந்து டிராவல் ஆகுது. ஓகேவா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே ஐடிசில இருந்து வருது. ஸோ இதுலேருந்து அப்படியே ஃபுல்லா ஐடிசி தான் கணும். ஸோ இது இந்த ஐடிசி கிரெடிட்ன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த ஃபைல் இப்போ அமுச்சு விடுறேன். இந்த ஃபைல் ஆல்ரெடி இருக்குல்ல கண்ணா எல்லாருக்கிட்டையுமே? நான் எதுக்கு இது அமுச்சு விடுறேன், நீங்க சேவ் பண்ணிட்டு எனக்கு மட்டும் சொல்றீங்களா இந்த ஃபைல? சிவானி, நீங்க ஃபைல் பண்றதுல சேவ் பண்ணிட்டு இருக்கேன் சிவானி. ஓகே. ஸோ ஆயிஷா, தேங்க்யூ ஆயிஷா. அக்ஷயா, தேங்க்யூ. அஸ்வினி, தேங்க்யூ. மித்ரா, தேங்க்யூ. ஸ்ரேயா, தேங்க்யூ. வஷிதா, தேங்க்யூ. விஜயலக்ஷ்மி, தேங்க்யூ. சிவானி, தேங்க்யூ. சிவானி நீங்க மட்டும் அப்படியே ரிட்டர்ன் ஆகுங்க, அப்படியே ரிட்டர்ன் ஆகுங்க சிவானி.
சிவா நீங்க மட்டும் ரீட்டைன் ஆகுங்க. தேங்க்யூ.